சார் இங்கே பாருங்க. ஓ சார் சார் दा दरवाजा बघा आता टाकडे கையை தட்டுங்க. கையை தட்டி காசு எடுத்துக்கொள்ளுங்க. சார் திரு கே சுரேந்திரநாத் அவர்கள். ஓகே சார் 69 பேச்சு. மிக உற்சாகம் பண்ணுங்க. கடைசியில் வந்து நிர்வாகம் இருக்காரு. ஆனா பரிசு 2 வருஷம் வாங்கி போயிருந்தாரு. சார் எங்களது இளம் பாடகர்களுக்கு வயதான இளம் பாடகர்களுக்கு இப்பொழுது பரிசுகளை வழங்க இருக்கின்றோம். 3ஆம் பரிசினை பெறுகின்றார் எங்கள் அன்பிற்குரிய அருமை நண்பர் PKR ராமதாஸ். அனைவரையும் மாமா மாமா ஏமா என்று அழகாக பாடிய எங்கள் அருமை நண்பர் RS கோதண்டராமன். சரி, அவர் வருஷ நல்ல நீங்களும் நான் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறேன். வாங்க. எங்களது நிகழ்ச்சியிலே இந்த எல்லா நிகழ்ச்சிக்கும் சிறப்பான முறையில் முதன்மையாக முக்கியமாக சிறப்படுத்தி நடத்தியவர் அழகான முறையிலே இளம் PM சௌந்தரராஜனாக எங்கள் சௌராஷ்டிர பள்ளி நண்பர்கள் குடும்பத்தில் இந்திய இசை வேந்தர் TM சௌந்தரராஜன் அவர்களின் வாரிசாக திகழ்கின்ற எங்கள் அருமைக்குரிய அருமை KR கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு திருமதி KR கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பரிசீலிக்க வரும்படி அன்போடு அழைக்கிறோம். வாங்க. நல்ல கணவரை விட்டு முட்டணும். அடுத்த வருஷம் அவங்களும் வந்து பாடணும். பரிசு கொடுக்க வந்திருக்க நிகழ்ச்சி நிறைவு செய்ய இன்று நல்ல சிறப்பாக நடைபெற்றது. நிறைவு செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். இந்த நன்றி உரையை நம்ம SP சுப்பிரமணியன் SPS அவர்கள் சுவாமிகளின் திரு பள்ளியிலே இனிதானவர்களே ஒரு சிறப்பான 3ஆம் சங்கம திருவிழாவை உங்கள் துணையோடு சிறப்பாக நடத்திவிட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு முழு பொருட்படுத்த எங்கள் அமைப்பின் விஞ்ஞானி முன்னாள் முதல்வர் திரு KR கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முதற்கண் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்படுத்தி சிறப்பான முறையிலே அமைதியிலே இருந்து ஒத்துழைப்பு வழங்கிய அருமை நண்பர் VLR கோபாலராம் அவர்களுக்கும் ஓய்வெளியா சூரியநாத திகழ்கின்ற அருமை சகோதரர் OS சூரியநாத் அவர்களுக்கும் இடையிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்த அடியனும் பொறுப்பாளர் பொறுப்பாளர்களுக்கு நண்பர்கள் குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவிற்கு பங்களிப்பு தொகையை வழங்கிய
ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட நண்பர்கள் அனைவரின் பெயரை நான் குறிப்பிட்டதாக நீங்கள் எழுதி கருதி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைத்து நண்பர்களுக்கும் இத்தருணத்திலே எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் பல நண்பர்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம், பேரவை சொல்ல வேண்டும் என்று ஸ்பான்சர் வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது நண்பர்கள் குழுமத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவை இந்த அளவிற்கு சிறப்பாக நடத்துவதற்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு நல்கிய நண்பர்கள் மக்களுக்கும் அவர்களின் ஒற்ற துணையாக உறுதுணையாக வாழ்க்கை துணையாக இன்றோடு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் இத்தருணத்திலே நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கடைசியாக எங்களுக்கு இந்த விழாவை நடத்துவதற்கு பள்ளிகளை வழங்கிய பள்ளியில் பொறுப்பாளர்களுக்கும் ஒலி பெருக்கி அமைப்பினை அமைக்கின்ற நண்பர்களுக்கும் சிறந்த முறையிலே இன்னிசை வழங்கிய அன்பு நண்பர் ஆனந்த் குழுவினருக்கும் புகைப்படம் மற்றும் வீடியோவிற்கு நன்கு உழைத்த நண்பர்களுக்கும் இத்தருணத்திலே நண்பர்கள் குடும்பத்தின் சார்பிலே எங்களது உணர்ந்த நேர்ந்தார்ந்த மனமார்ந்த இதயங்களிந்த நன்றி 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 நன்றி. நம்ம 1969 பார்த்தோம்னா இன்னைக்கு 2025 நிற்கிறோம். நம்ம அப்ப கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷம் நம்ம வந்து இந்த நட்பு வந்து நம்ம தொடர்ந்து இருக்கு. இந்த நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல படிப்பு படிச்சு இந்த ஒரு ஸ்கூல்ல படிச்சு நம்ம வந்து எல்லாருமே நல்ல ஒரு நிலையில இருக்கோம். அது வந்து உறுதி. இந்த சமயத்துல சமுதாய சிந்தனையும் நமக்கு வேணும் அப்படின்னு அது சின்னதா ஒரு நிறுவனம் சொல்றேன். தயவு செய்து இந்த வந்திருக்கும் மகளிரும் சரி, நம்ம சகோதர அன்பை சகோதர நண்பர்களும் சரி, தயவு செஞ்சு நினைச்சிருப்பாங்க. 3 பாயிண்ட் சொன்னேன். இந்துவாக பிறந்தோம், இந்துவாக இருப்போம், இந்துவாக இறப்போம். இந்த 3 இந்துவாக பிறந்தோம், இந்துவாக இருப்போம், இந்துவாக இறப்போம். நான் சொன்னது என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம். தயவு செஞ்சு இதை வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்த நாடு வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை நம்ம இந்துக்கள் இழிவுபடுத்தப்படுறது பார்த்தீங்கன்னா யாராவது வந்து யாராவது பேசலாம். அதனால இது மேல பேசுறாங்க அரசியலாக இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல வந்து கணேஷ்வரா படிக்கும் போது எல்லாருமே சுவார்த்த ரசிகர்கள் எல்லாருமே. அதனால ஆட்டோமேட்டிக்கா பெருந்தலைவர் காமராஜ் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல போயிட்டோம், ஒரு தேசியத்துல தான் போனோம். ஆனா இன்று நாடு வந்து தேசியத்துல மறந்துருச்சு, எல்லாம் மறந்துருச்சு. அதனால நம்மளும் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அதுக்காக உங்கள்கிட்ட இந்த சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க மட்டும் இதை மனசுல வைக்காதீங்க, மற்றவங்களும் இதை பரப்புங்க. 3 தான். இந்துவாக பிறந்தோம், இந்துவாக இருப்போம், இந்துவாக இறப்போம்.